ஐயோ, காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? Everybody listen to samba, bamba, rumba, tumba. Everybody mambo, jambo, bambo, calling a party. Everybody move it, move it, move it, move it, move it now. Everybody running the morning, Surya. Everybody listen to samba, bamba. Tinku Kutti. இது மைடிய குடும்பம். இது நம்ம குடும்பம். மடிய குடும்பம். இத பாக்க பெரிய விருந்து மாதிரில இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் சர்வ சாதாரணமா சொல்றாங்க. இப்படி சாப்பிட்டுட்டு போனா எங்க படிக்க முடியும்? படிக்க தானே முடியும். சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் நீ அததான் செய்வ. சோ யூ டோன்ட் டாக். அம்மா, நம்மளுக்கு ஏன் இவ்வள Tinku Kutti. அம்மா விதவிதமா சமைச்சு வச்சிருக்கேன். சீக்கிரம் வா. ஐயோ, காலகாலத்துல ஏன் இவ்வளவு சாப்பாடு? குட் மார்னிங் பா. பிரேக்ஃபாஸ்ட். எல்லாரும் முடிச்சாச்சா? தூக்கம் வரலையா? எனக்கும் தான். டிங்கு முத நாள் ஸ்கூலுக்கு போறால, அதான் ராத்திரி முழுக்க அவனுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏங்க நீங்க முடிச்சீங்க? ஏன் கேட்க மாட்டேன்? காலையில இருந்து டிங்கு டிங்குன்னு மணி அடிச்சு ஏழை போட்டுட்டதா எப்படி தூக்கம் வரும்? முழிப்பு தான் வரும். சரி, தெரியாம தான் கேக்குறேன். எல்லாம் டிங்குக்கா? ஆமாங்க, சீரியஸ்ல நிறைய சத்து இருக்கான். நம்ம பையன் இதெல்லாம் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு தெம்பா போய் படிப்பானா. அப்படியே நம்ம சாப்பாடு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இருக்கவே இருக்கு. தோசை, இட்லி, உப்புமா. கரெக்ட் தானே செஞ்சேன். இவ்வளவு சாப்பிட்டா அவனுக்கு படிப்பு வராது, தூக்கம் தான் வரும். அப்படி சொல்லாதீங்க. டிங்கு உடம்பு முழுக்க மூளை. அவன் நிச்சயமா நல்லா படிப்பான். நான் பிரைமரி 1 போகும்போது இப்படி எதுவுமே எனக்கு செய்யல. காஞ்சி போன ரொட்டியும் மேலும் கொடுத்து அனுப்புனீங்க. டிங்குக்கு மட்டும் இவ்ளோ பில்டா. நோபடி லவ்ஸ் மீ. பத்தியா, கோச்சுக்கு போறான். நீ ஏன் இப்படி இருக்க? மா, அவனுக்கு 7 வயசு ஆகுதுமா. அவன் திங்கு குட்டி இல்ல. அவன் நினைச்சாலும் அப்படி இருக்க முடியாது. இதெல்லாம் அவன் சாப்பிட்டுட்டு போனா திங்கு குட்டி இல்லமா, திங்கு ஃபேட்டி தான் ஆக முடியும். ஆள் தேக்காம சாப்பிட வேணாம்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். போ. ஆமா, எல்லாத்தையும் அவனுக்கே சேர்த்துவீங்க. இதெல்லாம் அவன் சாப்பிட்டு போறதுக்குள்ள ஸ்கூல மூடிடுவாங்க. டிங்குன்னு மட்டும் கூப்பிட்டுக்கம்மா. குட்டி வேணான்னு நிறைய தடவை சொல்லிட்டேன். கேட்கவே மாட்டாங்க. டிங்கு
மார்னிங். குட் மார்னிங் பா. ஆமா, யூனிஃபார்ம் எங்க? அவனுக்கு அது அப்புறம் நான் போட்டு விடுறேன். அவன் நிம்மதியா அதெல்லாம் சாப்பிட்டோம். என்னன்னா அந்த யூனிஃபார்ம் சைஸ் ஒரு சைஸ் பெருசு வாங்கணுங்க. பத்த மாட்டேங்குது இப்ப. இது எல்லாத்தையும் சாப்பிட்டா இன்னொரு சைஸ் பெருசா வாங்கும். மை டியர் சன் டிங்கு, ஃபர்ஸ்ட் யுவர் ஸ்கூலுக்கும் குட் லக். இது எல்லாத்துக்கும் டபுள் குட் லக். நீ வாடா செல்லம், இதெல்லாம் சாப்பிடுறியா? இது எல்லாத்தையுமா? டிங்கு, ஃப்ரண்ட் ஜிப்ல பிஸ்கெட் இருக்கு, பசிச்சா சாப்பிடணும். அப்புறம் நடுவுல 2 வாட்டர் பாட்டில் வச்சிருக்கேன். ஒண்ணுல வார்ம் வாட்டர் இருக்கு, இன்னொருல ஆரஞ்சு ஜூஸ். உனக்கு எது பிடிக்குதோ அதை குடிக்கணும், சரியா? அப்புறம் சைட் பாக்கெட்ல வந்து ஐயோ அம்மா, இதோட 3 வாட்டி சொல்லிட்டீங்கம்மா. ஆமாவா? என்னமோ முத தடவை சொல்ற மாதிரியே இருக்கு. நீ ஸ்கூலுக்கு முத தடவை போறியா? அதான் அம்மாக்கு சந்தோஷம் தாங்கல. டிங்கு, நீ பிரைமரி ஸ்கூல் முடிச்சு அதுவும் சீக்கிரமா முடிச்சிருவியா? அப்புறம் செகண்டரி ஸ்கூல் போவேன், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி போவேன். ஐயோ அம்மா, அதுக்கெல்லாம் நிறைய டைம் இருக்குது அம்மா. நான் இன்னும் ஃபர்ஸ்ட் டேயே ஆரம்பிக்கல. டைம் சீக்கிரமா பறந்துரும்டா. டிங்கு குட்டி, நீ ஸ்கூல்ல போய் நல்லா படிக்கணும், சரியா? ஸ்கூல் ப்ரீஃபெக்ட்டா ஆகணும். ப்ரீஃபெக்ட்மா? ப்ரீஃபெக்ட் இல்ல. ஓ அப்படியா? பாருடா, இது கூட எனக்கு தெரியல. நான் அவ்வளவு படிக்கல தெரியுமா? நீ அப்படிலாம் இருக்க கூடாது. நீ நல்லா படிச்சு நல்லா இங்கிலீஷ் பேசணும், அம்மாவை சந்தோஷப்படுத்தணும், சரியா? All right, Mom. From now on, I'll only talk to you in English and nothing else. I'll make you the most happiest mother in the whole wide world. Okay? டிங்கு, நீ வந்து என்கிட்ட மட்டும் தமிழ் பேசு. ஏன்னா அப்பதான் தமிழ் வளரும், சரியா? சரிம்மா. மைடி குடும்பம். வணக்கம் மாணவர்களே. சரி, எல்லாரும் உங்க பாடம் உள்ள முதல் வெளியேறுங்க. புத்தகம் பார்க்க இப்படிதான் இருக்கும். முதல் பக்கத்துல ஒரு நல்ல பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சியை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அறிமுகத்தை வச்சுக்கலாம், சரியா? எல்லாம் புக்க வெளியேறுங்க. உன் பேர் என்னப்பா? டிங்கு. தியாகு. தியாகு, புக்கிங்க தெரியல. நல்லா பாருப்பா, பேக்ல தான் இருக்கும். என்னங்க, டிங்கு குட்டி கிளாஸ் ரூம் போயிட்டோன்னே தனுல் கிட்ட வந்து கை காட்ட சொன்னேன். இப்ப வரைக்கும் கை காமிக்கல. சரி, அவன்கிட்ட பாஸ்போர்ட் கொடுத்து அனுப்புனியா? வெளியூருக்கா போறான்? ஸ்கூலுக்கு தானே போறான். ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? வந்து உட்காரு. டிங்கு குட்டி, இன்னைக்கு யூனிஃபார்ம்ல எவ்வளவு கியூட்டா இருந்தா தெரியுமா? போட்டோ எடுத்திருக்கேன், பாருங்களேன். என்ன மாதிரி இருக்கா? நீங்க எலும்பு தோலுமா இருந்தீங்க, அவன் எவ்வளவு ஜம்முன்னு இருக்கான். ஆமா, இது அப்படி சாப்பாட ஊட்டி ஊட்டி வளர்க்கறிய, அப்ப இப்படி என்ன மாதிரி இருப்பான்? ஜம்முன்னு தான் இருப்பான். இப்ப கிளாஸ் ரூம்ல படிச்சிட்டு இருப்பான்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிசர்ச் டைம் வந்துரும். ஐயோ, அவன் ரிசர்ச் டைம்க்கு எனக்கு போன் எடுக்க சொல்ல மறந்துட்டேனே. என் பிள்ளை என்ன சாப்பிடுவான்? அவனுக்கு பசிக்குமே. நீதான் ஒரு ரெஸ்டாரண்டே பேக் பண்ணி பேக்ல அனுப்பியிருக்கல, அதெல்லாம் சாப்பிடுவோம், நீ கவலைப்படாத. என்னங்க, நாளைக்கு டிங்கு குட்டிக்கு ஏதாவது ஸ்பெஷலா பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். எனக்கு ஐடியாவே வர மாட்டேங்குது. எதை சொல்லுங்களேன். பட்டோலா செய்யட்டா? வேணாம், புரி பண்ணலாம். இல்ல விட்டு பக்கோடா. ஹலோ, ஹலோ, என்னது? பாடம் நடத்தலான்னு புத்தகத்தை எடுக்க சொன்னேன். ஆனா உங்க பையன் பேக்ல புத்தகத்தை தவிர மற்ற சாமான் எல்லாமே இருந்துச்சு. மன்னிச்சிருக்க ஆசிரியர், மனைவி ஆர்வ போலாறுல இப்படி பண்ணிட்டா. இனிமே இந்த மாதிரி நடக்காது, நான் பாத்துக்கிறேன். பையனுக்கு முதல் நாள்ல பள்ளியில அதான் புரியுது. ஆனா நம்ம ஸ்கூல் கேன்டீன்ல சாப்பாடு நிறைய விக்கிறோம். அது மட்டும் இல்ல, என்ன போல ஆசிரியர்கள் மற்ற மாணவர்கள் புது மாணவர்களுக்கு உதவி செய்ய நிறைய பேர் இருக்கும். நீங்க கவலையே பட வேண்டாம். ஆசிரியர், நம்ம கிளம்புறோம். இனிமே இந்த மாதிரி நடக்காது, அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன், சரிங்களா? சரி, நிதானமா எடுத்து போலாம். சரிங்க.
நான் இட்லி வச்சுட்ட பிறகு காணுங்க. ரொம்ப முக்கியம் வரியா? சைஸ் பார்த்தா அவர் தான் சாப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன தப்போட சாப்பிட்டுருப்பாரா? போறியா? போதும். இல்ல மா, வேற என்னன்னா பேக் பண்ணீங்க? தலகாணி? அது மட்டும் தான் மிஸ்ஸிங். இல்ல டிங்கு ஸ்கூல் பேக்ல உள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த தலகாணி வச்சு ஸ்கூல்லயே தூங்கி இருப்பா. ஷர்மி, பேசாம இருக்கிறியா? இப்போதும் என்னைய சொல்லுங்க. அண்ணனு தானே டிங்கு கிண்டல் பண்றான். ஆனா அவனை சொல்லாதீங்க. நான் ஆம்பளையா பிறந்திருக்கணும். இந்த வீட்ல எனக்கு மரியாதையே இல்ல. Nobody loves me. சிரிக்கிறியா? நாளைக்கு உன் கிளாஸ்மேட்டும் உன்னை பார்த்து இப்படிதான் சிரிக்க போறாங்க. ஏய், அவனை சொல்லி எந்த தப்பும் இல்ல. எல்லாம் உங்க அம்மா அவளால வந்தது. என் மானத்தை வாங்குறது பத்தாதுன்னு இட்லி தப்பு காணும்னு புலம்பிக்கிட்டே வர. என்னங்க, நான் இப்பயும் சொல்றேன், அவர் தான் சாப்பிட்டுருப்பாருன்னு. பிங்கு குட்டி, நீ பாத்தியாப்பா? அம்மா, என் பேக்ல அவ்வளவு சாமான் இருந்துச்சம்மா. எனக்கு எது தெரியல அம்மா. இனிமே அப்பா என் ஸ்கூல் பேக்க பேக் பண்ணம்மா. காவேரி, நான் மறுபடியும் சொல்றேன், ஓன் டென்ஷனா அவன் மேல செலுத்தாது. சரி, என்ன டென்ஷன் இப்படி இருக்கு? டிங்கு கெட்டிக்கார பையன். அவன் ஸ்கூலுக்கு போய் நல்லபடியா படிச்சுட்டு வந்துருவான். எஸ் சார். எஸ் பா. குட். சரி, குடுகுடுன்னு ஓடி போய் பேக் எடுத்துட்டு வா போ.